இந்த சீரிஸோட பார்ட் 22 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் அதோ இங்கே தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். ரொமான்ஸ்ல முடிச்சு நம்ம சினிச்சு காலையில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மீகி சினிச்சு நம்ம 2 பேரும் இங்கிருந்து ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு கோச்சோட சிக்னல் ரொம்ப ஹெவியா வந்துட்டு இருக்குன்னு சொல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானுங்க. போற வழியில் டக்குன்னு ஒரு காரை ஹைஜாக் பண்ணி அதில் போயிட்டு இருக்கானுங்க. நம்ம மீகி கார் ஓட்டுறத நம்ம சினிச்சு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறோம். எப்படி மீகி உன்னால மட்டும் இது முடியுது? ஒரே நல்ல ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டவடா நான், எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றா. நம்ம சினிச்சு மீகி கிட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா கூட்டிகிட்டு போ மீகி, இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸு காரில் செம ஸ்பீடாக நம்ம சினிச்சி மீகி துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7ல் எப்படி பில்டிங் விட்டு பில்டிங் தாவுவானுங்க காரை வச்சு, அதே மாதிரி நம்ம சினிச்சி மேலே லேனில் இருந்து நம்ம கோட்ஸு வர கீழே லேனுக்கு காரை அப்படியே விட்டு அவன் மேலே ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். மலையிலிருந்து உருண்டு போய் கார் வெடிச்சு ஃபயர் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம கோட்ஸு சாகலை கைஸ். நம்ம கோட்ஸு எமனோட மறுபிறவி கைஸ், அவன் அவ்வளோ லேஸ்லாம் சாக மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது மீகி, வேற என்ன ஓடுறதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்தானுக பாரு ஒரு ஓட்டம். ஆனால் நம்ம கோட்ஸு பொறுமையாக தான் கைஸ் நடந்து போயிட்டு இருக்கு. அவனில் ஓட ஓட திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கோட்ஸு வரதுக்கு எப்படியோ கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம்குள்ளே நம்ம 2 பேரும் அவனை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. மீகி சாக போகிற நேரத்தில் நீ என்ன பிளான் பண்ணுறேன்னு சொல்கிற, அவன் வந்தான்னு வச்சுக்கேன் நம்ம 2 பேர்த்தி கண்டந்து உண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுருவான். டே கத்தாதரா, நீ எப்போ போல காம் டவுன் ஆகுறா அப்படின்னோடனே அவ்வளோ டென்ஷன் இருந்த நம்ம சினிச்சு டக்குன்னு 2 செகண்டில் திருப்பி காம் டவுன் ஆகிட்டான். இங்கே பாரு, சாவுனா எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும், எனக்குமே பயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சாகும்போது சண்டை போட்டு தான் சாகுமே தவிர்த்து கோழையாக ஓடி உயிர் பிழைக்கக்கூடாது, புரியுது? நம்ம 2 பேர் என்ன பண்ணாலும் நம்மளால் கோட்ஸுவை சாகடிக்கவே முடியாது, நம்ம தான் சாவோம். ஆனால் சாகும்போது அவனை அழிக்க ட்ரை பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே சாகணும், புரியுதா? இந்த சண்டையில் நம்ம 2 பேருமே தனித்தனியாக தான் அட்டாக் பண்ண போகிறோம். இது தனித்தனியாக அட்டாக் பண்ண போகிறோமா? ஆமாம் சரி, சண்டை செய்யும் போது எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். அது நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மீகி ஒரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுவோம், நம்ம சினிச்சி இன்னொரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம கோட்ஸுக்கு எப்படியோ மீகியோட சிக்னல் தான் கிடைக்கும், நம்ம சினிச்சியோட சிக்னல் கிடைக்காது. என்னதான் மீகியோட சின்ன சின்ன பார்ட்ஸ் நம்ம சினிச்சிக்குள்ளே இருந்தாலும் அது அவ்வளோவா ஆக்டிவாக இல்லாதனால அதோட சிக்னலை நம்ம கோட்ஸுவால் கணிக்க முடியாது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே நம்ம கோட்ஸு மீகியை தேடிதான் நேராக போயிட்டு இருக்கான். அவன் மரத்து மேலே ஏறி மரத்தை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, என்ன நம்ம இவ்வளோ அட்டாக் பண்ணி திருப்பி நம்மளை யாருமே அட்டாக் பண்ணல, ஓ ஜோடியாக மிஸ் ஆகிறீங்களா, சினிச்சியை கண்டுபிடிச்சி போட்டுட்டா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆக்சுவலாக நம்ம கோட்ஸோட உடம்பு ஃபுல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு, அவன் தலை மட்டும்தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. அவன் தலையை மட்டும் அறுத்துட்டாங்கன்னா அதனால தான் நம்ம மீகி கோட்ஸோட தலைக்கு எயிட் பண்ணுறான். இந்த பக்கத்தில் நம்ம சினிச்சி கையில் ஒரு குச்சியோ ஒரு லைட்டரோ காரில் இருந்து தூக்குன லைட்டரை கொடுத்து பற்ற வைக்க சொல்லியிருக்கா. கரெக்டாக நம்ம சினிச்சிக்கு சிக்னல் கொடுத்த உடனே சினிச்சி கரெக்டாக கோட்ஸோட காலையே நேராக அந்த குச்சி போய் இறங்கின உடனே அவன் அட்டாக்ல ஒரு தடுமாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருது. கரெக்டாக நம்ம மீகி ஸ்பீடாக போய் கழுத்தை அறுக்கிறா. ஒழுங்கா அவனோட கழுத்தை நம்ம மீகி வெட்டலை. மீகி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தது அவன் சாக போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரே சினிச்சி, இந்த பக்கம் என்னை காப்பாற்றுறன்னு ஓடி வராத, உன்னால் முடிஞ்சா அப்படியே எங்கேயாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல இவன் கேட்காம கிட்ட வந்தோடனே நம்ம கோட்ஸு வண்டையில் ஒரு வெட்டோட தப்பிச்சிட்டான். ஒரு வெட்டினதுல அவன் அங்கிருந்து எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். அவனை துரத்திட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம சினிச்சி நம்ம கோட்ஸோட காலை வெட்டிடுறா. மீகி, சினிச்சி உன்னை பார்க்கறது இதுதான் நான் கடைசின்னு நினைக்கிறேன், நல்ல வேலை சினிச்சி, நான் அவனுக்குள்ளே வந்தேன், ஆனால் அவங்க மூளையை நான் எதுவும் கேப்சர் பண்ணலை, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்ல நல்ல மெமரிஸ்லாம் கிரியேட், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சினிச்சி, என்றும் உன் நினைவுடன் மீகி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம சினிச்சி நம்ம மீகியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேம்பி அழுதுகிட்டே ஓடி ஸ்லிப்பாகி தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அங்கிருந்து தப்பிச்சு மேலே வந்து மீகியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க கைஸ். அப்படியே கட் பண்ணால் அவனுக்கு புது ஊருன்றதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு வீட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க ஒரு பாட்டிமா டக்குனு கதவை திறந்து, ஐயோ திருட பாட்டி, நான் திருடன் இல்லை பாட்டி, நான் சொல்கிறத கேளுங்க, திருட இல்லை, ஆனால் உங்களை கேட்காம நான் உங்கள் தண்ணி குடிச்சிட்டேன், மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் வரல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நல்ல அடி போல அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்க இவன் டக்குன்னு அவன் கையை தொட்டு பார்க்குறான். டேய் உனக்கு ரொம்ப வருஷமாக கை இல்லைன்னு பார்த்தானே தெரியுதுறான், நான் அவன் நெத்தியை கேட்குறேன் அப்படின்றப்ப தான் உனக்கு புரியுது, ஓ
அது ஒன்றும் இல்லை, அது ரத்தம் நின்றுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்தா திருட மாதிரிலாம் தெரியல, ஆனால் நல்லா தேம்பி தேம்பி அழுதுருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. பேசாமல் உள்ளவா, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே முடிச்சுட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. ரைட் ஹேண்ட் இழந்தான், அதனால் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சே, பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டியான திங் அப்படின்னு. யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அவன் கஷ்டத்தில் இருக்கான்னு அவங்களுக்கு மனசுக்கு பட்டு அவளை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டுட்ருக்காங்க. அது அன்புக்கு ரொம்ப நன்றி பாட்டி, நான் அப்படியே கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல, டேய் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஹோட்டல் நிற்க இருக்காது, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே படு, நாளைக்கு காலையில் கிளம்பிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே பாட்டி அவனும் ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாட்டிமா, யாருனே தெரியல தம்பி, திடீர்னு ஒரு 2-3 நாளாக ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டு வந்து எங்கள் கிராமத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவங்ககிட்ட அந்த ஊரோட பிரச்சனையை சொல்லிட்டு தன்னை ஒரு சொந்த மருமகனாகவே ஏற்றுக்கிறாங்க. நம்ம மீகியை இழந்த சினிச்சிக்கு முதல் முறை நீ இன்றி நடக்கிறேன் பிடமாக அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பாட்டிமா கூட கொஞ்ச நாள் அவன் தங்கிடுறான். அவன் கிளம்புறேன்னு சொன்னாலும் அந்த பாட்டிமா அவனை எங்கேயுமே போக விடல, அவன் கூடயே வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, நம்ம நேராக வீட்டுக்கு போய் நம்ம அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். பட் அன்னைக்கு நைட்டு அவனோட கனவுல ஒரு ஆன்டி உருவம் வந்துட்டு நம்ம சிரிச்சுக்கிட்ட, ஆமா நீ யாரை தேடிக்கிட்டு இருக்க? நானா, நீ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்க, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்டா? அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவங்க பேர் மீகி, அவங்க செத்துட்டாங்க, அவங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னதும் இவன் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்றான். அப்படியே அவன் திரும்பி அவன் கையை பார்த்தா மிகிக்கிட்ட இருந்து சிதறி போன அந்த சில செல்ஸ் எல்லாமே திருப்பி உயிர் பெற்று இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பாட்டிமா வீட்டில் ஒரு 4-5 பேர் கேதர் ஆயிடுறானுங்க. எதுக்குன்னு கேட்டால், நம்ம சினிச்சு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து தான் வெளியிருந்து குப்பையெல்லாம் கொட்ட வரானுங்க, கார் ஆக்சிடென்ட் வர ஆகியிருக்கு. அப்போ அந்த பாட்டிமா, எப்படி இவன் வந்ததுனால தான் நீங்கள் அப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் வாடா முன்னாடி அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, இவன் கழுத்தில் வெட்டு விழுந்திருக்கு, ஏதோ ஒரு ஜந்து தான் இவனை கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது எந்த மாதிரி இருக்கும் தம்பி அப்படின்னு கேட்க பயந்து போனா அவன், அதுக்கு 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 4 கை இருக்கு, அதுக்கு இவ்வளோ பெரிய காலு, அதுக்கு 4 கண்ணு, அப்படியே கை ஃபுல்லாக ஏதோ வெப்பனாக இருக்கு, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சாகடிச்சு என் ஃப்ரெண்டு கொன்னுருச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஊர் மக்கள் யாருமே நம்பாமல் நேராக க்ரைம் ஸ்பாட்டுக்கு போனால் அந்த உடம்பை பிச்சு வீசியிருக்கான் நம்ம கோட்ஸு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ரொம்ப கில்ட்டில் இருக்கான். அந்த ஊரில் இருக்கவனுங்க நைட்டு அந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறானுங்க, எந்த மிருகம் தான் இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சினிச்சிக்கிட்ட அந்த பாட்டிமா சொல்ல, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், எனக்காக ஏகப்பட்ட பேர், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு க்ளோஸாக இருந்தவங்க நிறைய பேர் எனக்காக உயிரை கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன், நான் ஒரு கோலை, நான் இப்படி தான் ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் தான் நான் இப்படி பயந்தே ஓடிட்டே இருக்கிறது, அதை நான் திருப்பி எதுக்க வேண்டாம், இந்த ஊர் மக்கள் சாகுறாங்க, அதுக்கும் நான் தான் காரணம், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அவனை கண்டிப்பாக நான் அழிச்சே ஆகுவேன், என் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டு மக்களை எல்லாத்தையும் நான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல, வைத்தியனை தான் பேசாதடா, உன் கதை என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீ தப்பிச்சு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ இப்படி உயிர் பொழைச்சி நீ இப்படியே வாழ ஸ்டார்ட் பண்ணலாம், நினைச்ச மாதிரி ஏதாவது பேசாமல் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நைட்டு தூங்கிடுறாங்க. பட் அந்த பாட்டிமா சொல்கிறத கேட்காம நம்ம சினிச்சி மிட் நைட்லேயே கிளம்பும் போது அந்த பாட்டிமா வந்து, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன்னு மட்டும் தெரியும், நீ முதல் அடி எடுத்து வச்சனா திரும்பி அந்த அடி எடுத்து வைக்கவே கூடாது, முன்னேறி தான் போகணும், தோக்குறியோ ஜெயிக்கிறியோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல நீ சண்டை செய், என்ன ஆனாலும் சரி, பின்வாங்க மட்டும் கூடாது, செத்து வேணா போ, ஆனால் பின்வாங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா வெறுங்கையை வீசிட்டு போவேன், சேஃப்டிக்கு கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம சினிச்சி அங்கே துருப்பிடிச்ச கத்தி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். அதோட இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, உங்கள் லைக்கை போட்டுருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வி ஹேவ் லிமிட்டட் டைம் கைஸ், பாய்.